வணக்கம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி பல நாட்களாக பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியாச்சு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, பணி நியமன ஆணைகள் எப்போ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதிய அனைத்து தரப்பினருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்றாற் போல போன மாதம் பார்த்தீங்கன்னா, 27/9/2023 அன்னைக்கு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் கையால் பார்த்தீங்கன்னா, பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. அதே இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதிய அனைத்து மாணவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,00,000த்திற்கும் மேற்பட்டோர் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வருடாந்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுபவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, வருடம் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் தான் கடைசியாக எழுதப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20,00,000த்துக்கும் மேற்பட்டோர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, பாஸ் செஞ்சு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,205 பேருக்கு பார்த்தீங்கன்னா, பணி நியமன ஆணைகள் போன்ற மாதம் வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான மேலே வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. 16,000 பேருக்கு மேலே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறுதி கட்டமாக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வெறும் 10,205 பேர் தான் பார்த்தீங்கன்னா பாஸ் செஞ்சுருக்கிறாங்க. 10,205 பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10வது படிச்சிருந்தால் போதும் இதுக்கான கல்வி தகுதி. வருஷம் பார்த்தீங்கன்னா, இதற்கான ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலுமே, இப்போ இந்த விஏஓ, ஜேஏ, ஸ்டெனோடைபிஸ்ட் போன்ற வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 10,205 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பணி நியமன ஆணைகள் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் வழங்கப்பட்டுச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா, இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பிரித்து இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றத இதில் பார்க்கலாம். 90% பணியிடங்களை பெற்ற பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா, இந்த இளநிலை உதவியாளர் அவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,278 பேர் பார்த்தீங்கன்னா, பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் தட்டச்சர் 339 பேரும், சுருக்கெழுத்தார் பார்த்தீங்கன்னா 1,077 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த கிராம நிர்வாக அலுவலர் விஏஓன்னு சொல்லுவீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 425 பேர் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, வரி தண்டலர் அப்படின்ற ஒரு இதுக்கு 67 பேர் பார்த்தீங்கன்னா, பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கிறாங்க. கள உதவியாளர் அப்படின்ற பணிக்கு 19 பேர் பார்த்தீங்கன்னா, பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.